ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஎம் தளபதியோட மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் ரீசெண்டாக ஜனநாயகன் படத்தோட இயக்குனரான வினோத் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. இந்த மீட்டிங் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, சங்கர் அவர்களோட மகன் ஹீரோவாக அறிமுகமாகிற படத்தோட லான்ச் ரீசெண்டாக நடந்திருக்கு. ஸோ அதுக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்க. ஜேசன் சஞ்சய் அவர்களும் சங்கர் மகனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதால இருவரையுமே பர்சனலாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு வினோத் அவர்களும் போயிருக்கப்போ தான் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. இந்த மீட்டிங் அப்போ ஜேசன் சஞ்சய் அவர்கள்கிட்ட என்ன பேசினாரு அப்படிங்கிறத வினோத் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது தயவு செய்து ஹீரோவாக நடிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரெக்வஸ்ட் வச்சுருக்காராம். ஏன்னா நிறைய இளைஞர்கள் இயக்குனர் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இயக்குனர் ஆகுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இயக்குனர் ஆகுறது ஆசையாக இருந்தாலும் நடிச்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இதை இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லலை, ஏன்னா கொஞ்ச நேரம் தான் பேசினேன், அந்த டைமில் இதை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாரு. அண்ட் கரெக்டாக ஒரு அட்வைஸ் தான் பண்ணியிருக்காரு. என்னென்னா டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஜேசன் சஞ்சய் அவர்களோட ஆசை மட்டும்தான். பட் அவரை சுற்றி இருக்கிற யாரை கேட்டாலுமே அவர் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசைப்படுவாங்க. பட் ஸ்டில் அவரோட ஆசை என்னங்கிறது தான் மேட்டர். அதுக்கேற்ற மாதிரியும் நிறைவேறிச்சு. இதுக்கப்புறம் சில வருஷத்துக்கு நடிக்கலாம் அண்ட் டைரக்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷன் இருந்துச்சுன்னா நடிச்சுட்டே ஸ்டோரி எழுதிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஜேசன் சஞ்சய் அவர்களுமே இப்போ நடிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சிக்மா ஷூட்டிங்கில் எனக்குள்ள ஆக்டர் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியே ஜேசன் சஞ்சய் அவர்கள் சொல்லியிருந்தாரு.